அது 15ஆம் அதிகாரம், அதில் உள்ள 24வது வசனம். கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகுக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். கீழான பாதாளத்தை விட்டு வருகிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி. பிசாசு ஒரு மனுஷி பாதாளத்துக்கு நேராக தள்ள எத்தனிப்பான். அசுத்தங்கள் பாவ பழக்க வழக்கங்களே சொல்லும்படி எத்தனிப்பான். அது எப்பேற்பட்ட பரிசுத்தவான்களானாலும் சரி, எப்பேற்பட்ட வேதத்தின் மகத்துவங்களை அந்த மக்களாலும் சரி, பிசாசு எப்படியாவது தட்டிடணும். இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். பாதாளம் அவரை இழுத்துச்சு கீழே. எல்லாருடைய பாவங்களும் அவரை பாதாளத்துக்கு நேராக அவரோட கடுமையாக இழுத்துச்சு. ஆனால் பாதாளத்தை மேற்கொண்டு அவர் ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகி ஜீவ வழியானது உன்னதி நோக்கும் வழியாம். விவேகி அவன் ஞானம் உள்ளவன், புத்தி உள்ளவன். அவன் என்ன செய்வானாம், பாதாளத்தின் வாசல்களை அவன் மேற்கொள்ளாதபடி அதை விட்டு விலகி மாறி வருவான். பாதாளத்தின் வாசல் சொன்னா இதில் பயங்கரமான பின்னாடி பிசாசு நான் உங்களை பாதாளத்தை இழுத்து போறேன்னு சொல்ல மாட்டான், ஒரு நாள் சொல்ல மாட்டான். பிசாசு ஒரு நாள் உங்களை பாதாளத்தை நான் எழுந்து கொண்டு போறேன்னு சொல்ல மாட்டான். எலிக்கு எப்படி தேங்காய் மலையில் சுட்டு வைக்கணுமோ அது மாதிரி அவர் பொறி எலி கூடு, அதுக்கு எலி பிடிக்க என்ன செய்வோம், நல்ல தேங்காய், வெறும் தேங்காய் வைக்க மாட்டோம், சுட்டு புகை விடும்படியாக நல்லா சுட்டு எலி நல்லா அப்படி இன்பமாக இருக்கே சொல்லிட்டு அப்படி எங்கே அந்த மனம் வருது என்று சொல்லி அப்படியே கடந்து வரும் எலி. அந்த எலி கூட்டுக்குள்ளே வச்சிருக்கிற அந்த தேங்காய் துண்டு, மசால் வடை எதுனாலும் அழகாக சாப்பிடும்படியாக உள்ளே போகும். அதுக்கு மரண வழி என்று சொல்லி அதுக்கு தெரியாது. எலியை பிடிக்கிற என்ன செய்வான், எலி பிடிச்சி நீங்கள் என்ன செய்வீங்க, கசாப்பு போடுவீங்களா? எப்படி தூரப்படுவாங்க? எலியை எப்படி தூரப்படுவாங்களாம், எப்படி போடுவீங்க, கொன்று போடுவீங்க. பிசாசு வசமாக உங்களை அப்படியே ஏமாற்றி அப்படியே அவன் இழுக்கணும், இழுத்து கொன்று போடுவான். ஆனால் கீழான பாதாளத்தை விட்டு விலங்குபடி விவேகி அவன் ஜீவபாதையை கண்டுபிடிச்சிடும். அந்த ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். ஹல்லேலூயா. அது உன்னதத்தை நோக்கும் வழியா சொல்லுங்க, அது உன்னதத்தை நோக்கும் வழி. அந்த ஜீவ வழி அது வழியும் வித்தியாசம்தான். அது உன்னதத்தை நோக்கும் வழி. நான் பாடல, உன்னதமானவரின் அவன் உயர்ந்த மரவில் இருப்பான், சர்வ வல்லுடைய நிலையில் தம்மான். அவர் ஒரு செம்போ இரும்போ கட்டையோ மட்டையோ அல்ல, ஒரு சேலை கிடையாது. அவர் பேசுகிற ஜீவிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விவேகி அதை கண்டுகொள்வான், ஞானம் உள்ளவன் அதை கண்டுகொள்வான். ஓ, காரியம் சக்ஸஸாக முடிக்க வேண்டும் சொன்னால் நம்ம ஆண்டை பிடித்துக் கொள்வோம். நம்முடைய காரியம் வெற்றியாக முடிக்க வேண்டும் சொன்னால் ஆண்டரை பிடித்துக் கொள்வோம். சிலர் வந்து ஆண்டவரை நேசிப்பாங்க, ஆண்டவர் நேசிப்பாங்க, ஆண்டவர் தான் ஆண்டவர் மேலே உயிராக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பேச மாட்டாங்க. அவர் மைமீன் ராஜா, என் பிள்ளைகளுக்கு நான் பதில் கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு எதையாவது செய்ய வேண்டும் காத்திருந்து வரும்போது நீ பேசவே இல்லைன்னா என்ன நடக்கும்? நீ பேசவே இல்லை ஆண்டோட என்ன நடக்கும்? வந்த மாதிரி திரும்பி போவோம், அப்படியே போவோம், ஆசிவாங்க. அவர் உன்னதங்கள் தேவன் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம ஜபிக்கும் போது உன்னதம் சொன்ன எப்படி? நான் நேற்று யூடியூப்பில் ஒரு கட்டுரையை வாசித்தேன். அது நேச்சுரல், இது எவரெஸ்ட் இமயமலை இருப்பாங்க, உலகத்திலே பெரிய மலை. அந்த மலையை அப்படி வேரோடு பிடுங்கி தலைகீழ நம்முடைய சமுத்திரத்தை வச்சாச்சுன்னா அது கீழே இன்னும் 300 கிலோமீட்டர் போகணுமா, கடலின் ஆழம். யாரும் போனதில்லை. இமயமலை உலகத்திலே பெரிய சிகரம்.
அதை கமத்தி வச்சா இன்னும் கடலில் ஆழம் 300 கிலோமீட்டர் கீழே இருக்குது. யோசிச்சு பார்த்தேன், நம்முடைய ஆண்டவர் இவ்வளோ பெரியவர், உன்னதமானவர். ஹல்லேலூயா. அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் உன்னதம்னு சொன்னாங்க. ஒரு மலையில் ஒரு சிகரம் இருக்குன்னு சொல்லிடலாம், ஒரு குன்றில் ஒரு குடுமுடி இருக்குன்னு சொல்லலாம். உன்னதம் சொன்னால் எல்லே கிடையாது. அந்த கிரகங்களால் தாண்டி 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 சரித்திரம் ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க, விஞ்ஞானின்னு சொன்னாங்க, நம்ம ஒரு சூரிய மண்டலத்தில் இருக்கு, ஒரு சூரிய மண்டலம் இருக்கிறோம். இது 9 கிரகங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 10வது கிரகம் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதே மாதிரி 200க்கு அதிகமான சூரிய மண்டலம் இருக்குதான். நம்மளுக்கு இருக்கிற சூரியன் மாதிரி 200 மடங்கு பெரிய சூரியன் மான மண்டலம் இருக்குதான். ஆனால் இந்த சூரியனோட வெக்கையை தாங்க முடியல. அந்த 200 மடங்கு சூரியன் இன்னைக்கு கற்பனை பண்ணி பாருங்க. அதெல்லாம் உருவாக்கின ஒரு தேவன், அவர் உன்னதங்களிலே வீட்டிருக்கிறான்னு சொன்னால் அதை விட ஒரு மகத்துவமான காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். ஏன்னா உன்னதத்தில் ஆண்டவர் சிங்காசனம் இருக்கு. ஆண்டவர் சொன்ன மாதிரி நீ பயப்படாத, பயப்படாத. இந்த அற்புதமான காரியங்கள் நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். பாருங்க, சேனையின் தாவி சொல்றாரு, சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் சேனைகள் கருத்து சொல்லி தொடங்குங்க ஜெபத்தை. அவர் குதிரையில் வெள்ள குதிரையில் அப்படி வர்ற மாதிரியும், அவர் பெரிய ஒரு பயங்கரமான ஒரு மிலிட்ரி தலைவர் போல நீங்கள் கற்பனை பண்ணிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, முடியாது. அவர் சேனையின் கருத்துன்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்க, முடியாது. நம்ம எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் ஒன்று தானே, நோ சொல்லிச்சாருங்க. ஹல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 24-21. அக்காலத்தில் கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். அவன் ராஜாவாக இருந்தாலும் சரி, தேசத்துக்கு தலைவனாக இருந்தாலும் சரி, நீ மந்திரியா பொறுப்பெடுக்கிறியா, கர்த்தர் உன்னை விசாரிப்பார். எவ்வளோ கொள்ளை அடிச்சான்னு, எவ்வளோ கொள்ளை அடிச்சா நீ நன்மை செய்தா நன்மை இல்லையோ காயின்ட்டு ஆண்ட சொல்லுவார். நீ தீமை செய்தா தீமை அவன் வீட்டு வாசலில் பாம்பை போல நாயை போல படுத்து கிடக்கும். நிறைய குடும்பங்கள் முன்னேறாமல் இருக்க காரணமே தான். அது வேணும், இது வேணும். பர்வத்தில் உள்ள ஜெபமும் செய்யணும், பக்கத்தில் இருக்க விடக்கூடாது, மேலே இருக்கதா முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. ஆண்டு சொன்னார், ஜனங்கள் ஏன் இப்படி குந்தி நடக்கிறாங்க, நீ பகலுக்கு மட்டும் அந்த நாசமாக போ, நீ ஜூனில் தேவன் ஆராதிக்க பிள்ளைன்னா என் பக்கத்தில் வா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கிந்தி நடக்கிற இடம் ஆண்டவருக்கு பிடிக்காது. அது இது ஒன்று தானே. ஒரு கிறிஸ்தவன் சொல்லுவான், எதுக்கு கயிறு கட்டுறீங்க, அது சிம்ம தலைவலி மண்டை உடச்சி போடுவார் ஆண்டவர். அவர் யார்? அவர் ஒரு கயிறில் கொண்டு வந்துருப்பான். அவருடைய மகிமையை 5 பைசா கயிறில் கொண்டு கையில் கட்டிக்கிட்டு சோத்திரம் பண்ணுவார், என் பிள்ளைக்கு வைத்தவலி மறந்த தலைவலி மாறாது. அது எப்படி மாறும்? அது உன்னதமானவர். ஹல்லேலூயா. அது மாதிரி சின்ன ஒரு குப்பியில் ஜீசஸ் அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வச்சு ஒரு பிளாஸ்டிக் பொம்மையில் வச்சுக்கிட்டு அதில் எண்ணெயை ஊற்றி ஆண்டவரே இந்த எண்ணெயை காப்பாது ஒரு நடக்கு பைபிள் சொல்லலாத. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயின் புஸ்தகம், மார்க்கின் புஸ்தகம் எல்லாத்துலேயுமே உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், அவர் எல்லாரும் அவர் பிறக்கும்போதே உன்னதத்திலே சந்தோஷம், பூமியிலே சமாதானம், மனுஷன் மேலே அந்த உன்னதம் ஆசைப்பட்டாலும் இயேசு வந்தார். தன்னைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இல்லைன்னா ஆண்டவர் யாரும் பார்க்க முடியாது, ஆண்டவர் யாருமே பார்க்க முடியாது. மோசே ஆண்டவர் பார்க்க போறாரு, போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, எவனாவது மலையை தொட்டக்கூடாது, நீ மலையில் ஏறி வா. மலையை தொட்ட என்ன ஆகும் ஆண்டவர்? செத்து போவான். ஓபதேதம் வீட்டில் அந்த இதை கொண்டு வச்சாங்க, 10 கற்பனை பெட்டி. என்ன தெரியுமா? அது வரும்போது ஒரு மாடு கல் ஏறி டம்முன்னு மாட்டு வண்டி
வட்டி கொண்டு வர்றாங்க. ஒரு ஆள் கையிலா கொடுத்தான், அவ்வளோதான், ஆள் அவுட்டு. அவ்வளோ வல்லமுள்ள தேவன். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம மேலே பேசணும்னு நல்ல பாசம் இருக்குது, பேச முடியாது. ஏன்னா அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணி வல்லமுள்ள தேவன். அவர் சிருஷ்டிகர்த்தர். அவன் நன்றி வரணும் அசையாது. அந்த மாதிரி அவர் இருக்கார், நம்மளை அசைத்து கொண்டு இருக்கிறாரு. பூமி அந்தரத்து தொங்குது, நம்ம எல்லாம் அந்தரத்து தொங்கிட்டு இருக்கோம். தெரியுமா உங்களுக்கு பூமி எங்கே தொங்குது சொல்லுங்க? அந்தரங்கத்தில் தொங்கிட்டு இருக்கு நம்ம பூமி. கடலெல்லாம் அந்தரத்துல தான் இருக்குது, சூரியன் அந்தரத்தில் தான் இருக்குது, சந்திரனும் அந்தரத்தில் தான் இருக்குது. அதெல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்குது யாரு? இயேசு சாமி ஒரு கழுதைக்குட்டியை நான் பயணம் பண்ணணும் அப்படி 2 சீசரை சொல்லுவார், யாக்கோபும் யோவான். கழுதைக்குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், கொண்டு வாங்க. அது யாருக்குன்னு கேட்டால் இயேசுக்குன்னு சொல்லுங்க, தந்துடுவாங்க. அவன் கழுதைக்குட்டியை அவுத்து விட்டான், கொடுத்து விட்டான், கிஃப்ட்டு. ஆண்டவர் கிஃப்டாக கிடச்சி. அவர் அந்த கழுதைக்குட்டியை மேலே கழுதையில் பயணம் பண்ணும்போது முன்னடப்பாரம் பின்னடப்பாரம் ஓசன்னா ஓசன்னா ஒரே சத்தம். அதில் ஜமுக்கெல்லாம் விரிக்கிறாங்க, பெரிய நல்ல குஷன் மாதிரி, இந்த மாதிரி கார்பெட்டெல்லாம் விரிக்கிறாங்க. இது ரொம்ப சந்தோஷம். துணி பார்க்குது பின்னடப்பார், நிமித்து பார்க்குறது முன்னடப்பார், எல்லாரும் ஓசன்னா ஓசன்னா. ஏசு நடக்கலை, துணியில் குருத்தலையெல்லாம் வெட்டி வெட்டி போடுறாங்க. இந்த கழு ஒரு ஸ்டப்பா ராஜ கம்பீரத்தோடு அப்படி நடந்து போகுது. வசன்னா அண்ணன் சத்த வசன்னா இங்கே வசனா வந்து வசட்டாங்க. நிறைய கம்பளத்தெல்லாம் விரிச்சாங்க. சில வயசு உள்ளவங்க பட்டு பீதாம்பரம்லாம் விரிச்சாங்க. அப்படி அது அப்படி இயேசு சம்பந்தம் வந்ததுனால அவ்வளோ பட்டு பீதாம்பரம் இல்லை. இயேசு தேவாலயம் வந்துச்சு, இயேசு இறங்கிட்டார். இப்போ கழுதைக்கு மேலே யார் இல்லை கேட்குறீங்களா? கழுதைக்கு மேலே யார் இல்லை? ஏசு இல்லை. அந்த கழுதை டெம்மியாக அப்படியே நடந்து வந்துட்டே இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்து ஆறு போடுது, வந்த பாதை ஆறு அட்டங்கரை அப்படியே. அங்கே நல்லா டோபி துணி துவைக்கிறவங்க நல்ல துணியெல்லாம் துவைச்சி நல்ல நீளம் முக்கி நல்லா புழிஞ்சி அப்படியே காய போட்டிருக்காங்க. கழுதை பார்த்துச்சு, சேட்டை நம்ம வரும்போது துணியில் தானே பீதாம்பரத்தையும் பட்டு தான் நடந்து வந்தோம், நம்ம ஏன் இந்த துணியை நடக்கூடாது? நமக்கு கிடைக்க மரியாதை எப்பவும் கிடைக்கும். இப்போ யாரும் இல்லை, ஏசு இல்லை. அது டக்குன்னு போச்சு. அவன் கஷ்டப்பட்டு துவைச்சி துணி துவைச்சி நீங்களாம் முக்கி போட்டிருக்கான். அதுக்கு மேலே என்ன யாரும் யோசனை சொல்ல காணும். திரும்ப 2-3 ஸ்டெப் நடந்துட்டு என்ன யாரும் யோசனை சொல்ல காணும். முன்னடப்பார் இல்லை பின்னடப்பார் இல்லை, நான் தான் துணிக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்கேன். எவனு யோசனை சொல்ல இல்லையே. ஒருத்தர் பெரிய கம்பெடு தான், கஷ்டப்பட்டு துவைச்சி போட்டிருக்கேன். கழுத பய உள்ள நீ வந்து அவ்வளவு நாசிக்கிட்டான், அடிச்சானா அடி டமா டமானா. ஐயோ ஐயோ, முன்னடப்பார்ல பின்னடப்பார் அடி நொறுக்கு. சில கல்லை தூக்கி எரிஞ்சான். இந்த அடியை வாங்கிட்டு உதவி வாங்கிட்டு அப்படியே வந்து நினைச்சான். இனி வாழ்க்கை அவ்வளோதான், செத்து போவேன். ஏசு சமக்காத நீ செத்து போக. அல்லையா? என்ன இப்படி பார்க்குறீங்க, இப்படி பார்க்குறீங்க, என்னோட இப்படி சபிச்சுட்டான். இல்லை, ஏசு சுமங்க, கர்த்தர் உங்களை ஆசிப்பார். ஏசு நமக்காக சிலுவை சுமந்தார் இல்லையா? ஏசு சுமந்து பாருங்க, ஏசோடு பேசி பாருங்க. அதான் சொல்ல, வாழ்க்கை ஆசிரியமாக இருக்கணும்னா, உன் சந்ததியில் ஆசிரியமாக இருக்கணும்னா, நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் உன் வாக்கி பண்ண வேண்டும்னு சொன்னால், உன் மாப்பிசை தொட்டி ஆசிரியமாக இருக்கணும்னு சொன்னால், உன் கலசில் எண்ணெய் குறையாமல் இருக்குன்னு சொன்னால், போக்கில் மரத்தை உன் கத்தரை ஆசீர்வதிக்க வேண்டும்னு சொன்னால், கத்தரை தேடுகிற மனுஷன் பாக்கியவான். பிள்ளைகள் கத்தருக்குள்ளே சுதந்திரமாக இருப்பாங்க, ஆசிரியமாக இருப்பாங்க. ஏதோ ஒரு காரியம்தான் நமக்கு பின்னடைய பண்ணுறது. இயேசு தெரியும், இயேசு தெரியும். என் மனைவி எனக்கு தெரியும், நான் பேசாமல் இருந்தானா. பிள்ளைகள் எனக்கு தெரியும், பிள்ளைகள் என்கிட்ட பேசாமல் இருந்தாங்கன்னா நான் பேசணும். இயேசுனுக்கு அற்புதம் செய்யலை. நான் கடந்த 18 ஆண்டுகளாக நிறைய பேரும் சாட்சிகளை கேட்டேன். 18 ஆண்டுகளாக நான் வரேன், அந்த கஷ்டம் என்ன விட்டு தீரல. எப்படி தீரும்? ஹல்லேலூயா. நீ கர்த்தரை பின்பற்ற, நீ கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து சொகுசு வாழ்க்கை கிடையாது. எல்லோரும் அப்படி நினைக்கிறாங்க. நிறைய கன்வென்ஷன் பாஸ்டர் மாதிரிலாம் ஏமாத்திட்டு போயிடுறாங்க. கர்த்தர் நீ வந்தால்
உனக்கு ரொட்டி கொடுப்பார். அது அவருக்கு தெரியும் உனக்கு என்னது, உன் தேவை என்னதுன்னு அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன தேவைன்னு தெரியும். உனக்கு ட்ரெஸ்ஸு தேவை, சாப்பாடு தேவை எல்லாம் கிடைக்கல, வேறு என்ன. ஆனால் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு நீ ஏசு தேவையில்லைன்னு விடும்போது தான் பிரச்சனைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லி உன்னதத்திலே தோன்றும் ஒரு அருணதையும், உன்னதத்திலே மகிமை, பூமியிலே சமாதானம். பூமியிலே சமாதானம்னா அங்கே உன்னதத்தில் இருக்க தேவன் கிரி செய்யணும். வீட்டில் சமாதானம் வேணும்னா உன்னதத்தில் இருக்க தேவனை கிரி செய்யணும். வீட்டில் குடும்பத்தில் சந்தோஷம் வேணும்னு சொன்னால் அந்த உன்னத தேவன் பிள்ளைகளாக நீங்கள் வாழணும். ஹல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். அவர் இறங்கினார், இறங்கி பூமிக்கு வந்தார். அந்த இறங்கினவர் தான் அவர் உன்னதத்துக்கு என்ன செய்யறான், வானங்களுக்கு மேலாக அவர் உன்னதத்தில் ஏறி பண்ணார். அவருக்கு ஆசை என்ன தெரியுமா, தன்னுடைய பிள்ளைகளை உன்னதத்தில் சேர்த்துக்கணும்னு ரொம்ப ஆசை. பரிசுத்தமில்லாமல் தேவனை ஒருவன் தரிசிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் என் பிள்ளை பரிசுத்தம் வரணும், சொந்த ரத்தத்தை ஊற்றி கொடுத்தாருல, ரத்தம் சிந்தி மீட்டார். அதுக்கு நம்ம மறுபடியும் என்ன செய்திருக்கிறோம், நீங்களும் நானும் எத்தனை வருஷம் வாழ போகிறோம்? ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட எவ்வளோ அரிசி தேவை? 1 கிலோ 9 தலை சோறு தின்னுட்டு இருக்கோம், சாப்பாடு சாப்பிட்டு இருக்கோம். நிறைய ஒரு 100 ஏக்கர் நிலம் இருந்து லாரி லாரியா நெல் இருந்து என்ன பிரயோஜனம்? பண ஆசை எல்லா தேமிக்கும். எத்தனை பணம் இழந்துருக்கீங்க? பணத்துக்கு மேலே ஆசை வச்சு, உலகத்துக்கு மேலே ஆசை வச்சு ஆசை போகிறாங்க நிறைய. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் சத்தமா நீ ஆண்டவர் உண்மையாக ஆராதிக்கப்படலன்னா உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி வளையம் இருக்கும் தெரியுமா? ஆண்டவர் ஆராதிக்கப்படலன்னா உன்னை தொட உச்சியில் ஒரு முடிய கூட தொட முடியாது. ஹல்லேலூயா. அதனால் ஏன் பாடுபடுகிறார்கள், ஏன் கஷ்டப்பட்டு நீங்கள் கேட்கலாம். அது தன்னுடைய ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார், அது வேற லைன். கர்த்தர் மனுஷன் மேலே பாதை போட்டாரா, அது எந்த கும்பனை தான் அசைக்க முடியும். அதனால் என் ஜனங்களே, நீங்கள் எதை குறித்து நினைச்சக்கூடாது. ஜீவனில் உன்னதமான கர்த்தர் நமக்கு மறைவிடம், நமக்கு புகலிடம், நமக்கு அடைக்கலாவிடம். எதை குறித்து நீங்கள் கலங்கக்கூடாது. அவங்களுக்கு யார் வந்து நான் சிங்க குயிலில் போட்ட தாலி என்ன சொல்லிப்பாரு, ஓ அவன் சிங்க குயில் எல்லாம் சிங்கம் எல்லாம் தின்றுக்கும், இதுக்குமே தீர்த்து வேணாம், அவன் ஜாலியாக படுத்து கிடக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைப்படாது. ஆண்டவர் தேடுற ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. நீங்கள் அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து அங்கே எதிர்பார்த்து அதாடிட்டு கூடாது. கர்த்தருடைய சமயம் உண்மையாக இருங்க, கர்த்தருடைய சமயம் நேர்மையாக இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 113:5. உன்னதங்களில் வாசம் பண்ணுற நம்முடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? அது சொல்றாரு. தாவீது எடுத்து போட்ட ஒரு சின்ன கல் தான், அது கூழாங்கல், உருண்டைக்கல். அடரான்னு சொன்னார், எழுத்து ஒரு போடு போட்டான் பாருங்க, கோலியாத்துக்கு மண்டையில் பெரிய மலை இடிக்கிற மாதிரி போயிடுச்சு டமுக்குனுங்க. அவன் எதை வச்சு அடித்தான் இவ்வளோ பெரிய கோலியாத்தா? அது அந்த கல், கோலியாத்து எவன கல், சின்ன கல், அது 15 உள்ளுக்கு போயிட்டு அவன் மண்டைக்குள்ளே போயிட்டு. நீ நல்லா அந்த ராஜாவின் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா தாவீது கையில் எந்த ஆயுதம் கிடையாது, அது வாழைகள் ஒன்றும் கிடையாது. அவன் தோற்று விட்டு அவன் தலையை எடுக்கணும். தாவீது பார்க்குறான், ஒன்றும் கிடையாது, பட்டை ஒன்றும் கிடையாது கையில். வசனம் சொல்லி தாவீது கையில் பட்டை இல்லாது இருந்தது. கஷ்டப்பட்டு கோலையதுக்கு பட்டயத்தை இழுக்கிறான், கஷ்டப்பட்டு எடுத்து தூக்கிட்டு கோலையதுக்கு அடுத்த ஒரு விட்டு டமார்னு அது போல் தூக்கிட்டு தெரியும். எதா கோலையது தலையை தூக்க முடியல, அவளுக்கு ஜெஞ்சாட்டி ஃபிகர் அந்த கோலையது. எவனா இருந்தால் உங்களுக்கு என்ன பிலிச்சேரி செய்யறானா, நீங்கள் அதை கொஞ்சம் கவலைப்படாங்க. கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. கர்த்தர் நமக்கு பெரிய காரணம் சீரர். அவர் பாருங்க, 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் கொண்டு வா கொடுக்குறாங்க. அவர் வாண்ட அண்ணாதை பார்த்து ஜெபிக்கிறாரு, வந்து முன்னதின் பலன் உடனே கிரியை செய்யுது. 5 அப்பமும் 2 மீனும் அள்ளி கொடுக்குற ஆரம்பிச்சிட்டார்ல. கேரி தாட்டங்கரையில் எலியா, ஆண்டவரே என்ன அங்கே போக சொல்லிங்களா, நீ போ,
ஒன்றை போஷிக்கிற நான் காங்களுக்கு கட்டளையிடுவேன். கட்டளை கொடுப்பாரு. ஏன் எலி அங்கே உட்காந்துருக்கிற பாம்போல அவருக்கு அப்பம் இறச்சி கொண்டு போ, கரெக்டாக போவோம். காற்றுக்கு நடலும் கொந்தளிக்குது, எளிமைன்னு அதட்டார், கட்டளை கொடுக்குறாரு, நெல். நம்ம ஆண்டவர் உன்னதமானவர்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நான் சொன்னேன், நீங்கள் ஜெபிக்காமல் இருக்க வச்சாதுங்க. எல்லா உங்கள் பாடுகள் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு ஆண்டு சொல்லியிருக்காரு. உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தாண்டு நம்ம கூட இருக்கிறார். அவர் உன்னதமானவராக இருந்தும் தன்னைத்தானே வெறுத்து அடிமையின் ரூம் மட்டும் ஏழை கோலம் ஆயிட்டார்ல. நமக்காக எல்லாத்துக்கும் எல்லாமானவர், சகலமானார், எல்லாம் ஆனார் அவர். அதனால் உங்களுடைய பாடுகள் என்ன என்று அவருக்கு தெரியும். பூமியிலிருந்து தேற்றவாளன் வாக்கானத பெருமூச்சோடு சொல்லுவார். அவர் நீங்கள் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே எனக்கு சரித பலவீனம், நான் முடியலேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் பின்னால் இருந்துக்கிட்டு தேற்றவாளன் வாக்கானத பெருமூச்சோடு வேண்டுச்சுவார். இந்த ஆவியானவருக்கும் அங்கே சிங்காசனம் வீட்டில் சிங்காசன உன்னதமாக இயேசுன்னு நாமம் உள்ளவர் மரித்தேன் நானும் சதா உயிரோட்டுன்னு சொன்னோன்னா அந்த சிங்காசனம் இருக்கிறாரு. அந்த சிங்காசனம் இருக்கிறவர் இவர் கை வேதனை வைக்கலாம், ஆண்டவரே எனக்கு கை வேதனையாக இருக்குது, சோதத்தாரம் உடனே தன்னுடைய ஆணி கடவாப்பட்ட அந்த கரங்களை இயேசு திரும்பி பார்ப்பார். அவன் இந்த கரத்தை காணிப்பார், அதே கரம் தான் அங்கே இருக்கும். அவன் அந்த சரி அந்த கரத்தை திரும்பி பார்ப்பார். அவர் திரும்பி பார்க்கும்போது அதே ஆவியானவரோட லிங்காக இருக்கிறது பிதாவானவர். என் பிள்ளைகளுக்காக நான் இறங்கி போறேன்னு சொன்னேன், அந்த பிதாவானவர் அவர் அவருடைய கரத்தை திரும்பி பார்ப்பார். மூணிலுமே இருக்கும் காயம். ஏக புத்திரனாய் தெய்வ சுதனாட்டினா நமக்கு பாவங்களை அவர் சுமந்தார். தனித்தனியான ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி ஆத்மா சரீரம் எப்படி இருக்கோ அதே போல் அவர் பிதா குமார் பரிசாவினாரா நமக்குள்ளே செயல்படுகிறார். அதனால் உங்களுக்கு ஒரு ஜெபமும் வீணாய் போவதே கிடையாது. ஆண்டவர் சொல்லாரு, உன் கண்ணீரெல்லாம் துருத்தி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த தெய்வமாக சொல்லுதா உலகத்தில்? உன் கண்ணீரெல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்க, ஏதாவது சொல்லிட்டு பழத்தை கொண்டா, தேங்காவை கொண்டா, முட்டையை கொண்டா, சொத்தை கொண்டா, சோத்தை கொண்டா, இல்லாட்ட ஒன்றா நாராக கிழிச்சுவேன். அதனால் அவருக்கு ஒப்பானவர் யார் இருக்க முடியும்? அவர் நீ ஒன்றும் தர வேண்டாம், என் ரத்தத்தையே நான் ஒட்டி கொடுத்தேன், உனக்கா என்னையே நான் உனக்கு ஊற்றி தந்தேன்னு சொன்னேன். என்ன நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நேசி, நான் ஒன்று ஆசைக்கு போகிறேன், நீ ஜெபம் மட்டும் பண்ணால் போதும், உங்களுக்கு அர்த்தம் நடந்துடும். ஜெபம் பண்ணாலே போதும். நீ ஆண்டோடு ஒரு ஜெப பாலம் இணைப்பு வச்சுருந்தீங்கன்னா அவரால் முடியாத காரியம் உலகத்தில் ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய நித்திய கண்மையில், அதான் கர்த்தருடைய பிள்ளை சொல்லுவாங்க, உன்னதமானவர். இதில் பாருங்க, அந்த உன்னதமான அனுபவத்தினால தான் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போகிறார். இப்போ நோவா பார்த்தீங்கன்னா, நோவாவை காற்று அந்த அராத் மலைகிட்ட கொண்டு போ. அந்த பைபிள் நீங்கள் வாசிங்கன்னா மேக்ஸிமம் அவர் மலைக்கு நேராக தான் தன் பிள்ளையை கொண்டு போகிறார். அராத் மலைக்கு மேலே அவர் கொண்டு போகிறார் நோவா. மோசே சீனாய் மலை பண்ணி அங்கே என்ன எனக்கா காத்துரு, ஒரு உன்னதமான அனுபவம் நேரம் அந்த பிள்ளைய ஆண்டவர் கொண்டு போகிறாரு. ஏசு பாருங்க, அந்த மருவ மலையில் பேதுரு, யோவான், யாக்கோபு அங்கே கொண்டு போகிறாரு. அது உன்னதமான அனுபவம் நேரம் ஒரு அனுபவம். ஏசு அந்த ஒலிவ மலையில் ஜெபிக்கும்படி மலையில் தான் போகிறாரு ஜெபிக்கும்படியா. அவர் தன்னுடைய வியாகரத்தை கொட்டி தீக்கும்படியா அந்த ஒலிவ மலை அதில் தான் சீசலோடு அவர் இது பண்ணுவார். அது மட்டும் இல்லை, அவர் தன் ஜீவனை கொடுக்கும் அந்த மலை நோக்கி தான் போகிறாரு. கொல்கத்தா மலை, கபாலாசனம், எல்லாரும் அவரை குத்தின கண்களை பார்க்கும்படியா அவர் திரும்ப வருவார். எல்லாரும் பார்க்குறாங்க, அங்கே அற்புதம் நடக்குது, ஈட்டி குத்துறான், அவன் கண்ணு சும்மாகுது. யோவான் பேசும்போது தாயின்றாரு. எல்லாம் எல்லாருக்கும் ஒரு பாரத்தை கொடுக்காமலே உயிரை நமக்காக கொடுத்தார். அந்த அநேக காரியம் கொடுத்து நீங்கள் கவலைப்படலாம், எனக்கு ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு. என் குறையெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, என்னோட சாபங்கள்லாம் மாறட்டும். அவன் உன்னதமானவருக்கு ஒப்பான மனுஷன் நினைச்ச மாத்திரத்தில் லூசிபர் ஆண்டு தள்ளினார். ஆண்டு சொல்ல, நானே ஜீவனுள்ள தேவன், நானே அவன் பரிகாரியாக கர்த்தர், உனக்கு பரிகாரியாக கர்த்தர் நான் தான்.
உன் தேவையை சந்திக்க நான் தான். உன்னுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்துக்கும் நான் தான் பரிகாரி. ஆனால் நீ கவலைப்படாத கதை சொல்ல. ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படி எழும்புமா. கர்த்தருடைய வார்த்தையின்படியே கடந்து சென்று அந்த கேரித்தாட்டங்கிறத கடந்து செல்றார். எப்படி எனக்கு ஆண்டவர் வழி வச்சிருப்பான்னு தெரியும். கர்த்தர் பிள்ளை எல்லாருமே அப்படிதான். ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டாரு, எந்த வித பேசிக் இல்லாதபடி ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் பின்னால பின்னிட்டு வந்தான். சீசர் ஆண்டவர் பின்பிட்டு வந்தாங்கல்ல, லாப நோக்கடா பின்பிட்டு வந்தாங்க கிடையாது. ஆண்டு பரத்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட 8 கிலோமீட்டர் நடந்தது. ஆண்டவர் எருசலேமிலிருந்து 8 கிலோமீட்டர் நடந்து அவளை ஆசிரிக்கும் போது எவ்வளோ மலைக்கு மேலே அவர் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆண்டவர் ஆசிரியப்படி காத்திருக்கிறார். அவருக்கு தெரியும் அந்த உலகத்துக்கு எந்த தெய்வமும் பாடுபட்டது கிடையாது. அது கொண்டா இது கொண்டான்னு தான் கேட்குமே தவிர அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷராய் இருந்தது கிடையாது யாருமே. அந்த இயேசு உலகத்தை வாழ்ந்தார், 33 வருஷம் வாழ்ந்தார். உலகத்தில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் எல்லாம் அனுபவிச்சார். ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு வாலிபனாய் வளர்ந்தார். ஒரு அனாதை போல பிறந்தார். தலை சாய்க்க இடம் இல்லாமல் வளர்ந்தார். அவருக்கு நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்கன்னு தெரியும். அனைவரும் வெளியே சொல்ல முடியாதபடி நீங்கள் உள்ளூரில் அழுதுட்டு இருக்கீங்களே சில காரியங்களை வச்சு. ஆண்டவர் தெரியும். நான் யாரையும் சொல்ல முடியாது. என் துக்கம் சந்தோஷமாக இருக்கணும் கண்ணி வெடிக்கிறீங்களா? ஆண்டவர் எல்லாம் தெரியும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி பரத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி எல்லா தேவையும் உண்டு ஆண்டவர். என் பிள்ளைகளுக்கு தேவைகள் உண்டு ஆண்டவர். என் குடும்பத்தின் தேவைகள் உண்டு ஆண்டவர். வாழ்க்கையின் தேவைகள் உண்டு ஆண்டவர். சரீர தேவைகள் உண்டு ஆண்டவர். என்னை நினைத்தருளும். யோசேப்பு எவ்வளவோ நன்மை செய்தோம். பானபாத்திரக்காரன் யோசேப்பு மறந்தான். யார் மறந்தாலும் அந்த யோசேப்பை கத்த மறக்கவே இல்லை. மறவாத நேசனம். உன் கண்ணீரை காண்கிற தேவனம், அங்கராய்வை காண்கிற தேவனம். நீ கலங்கும் போதெல்லாம் உன் நோய்க்கு ஓடி வருகிற கர்த்தர். நீ ஏங்கும் போதெல்லாம் உன்னை தாங்கி நடந்த கர்த்தர். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் நீங்க போதும் ஆண்டவர், நீ போதும் ஆண்டவரே. என் பாவங்கள் எல்லாம் மன்னியும், ரத்தத்தால் கழுவ ஆண்டவரே, என்னை பரிசுப்படுத்த ஆண்டவரே. உண்மை நான் தரிசிக்கணும், உங்களோடு பேசணும். ஏதேன் தோட்டத்தில் நீ உலாவி வந்தது போல உங்களோடு நான் உலாவணும். ஆதாமும் ஏவாளும் உலாவினது போல அந்த பரலோக தரிசனங்களை தார எனக்கு. ஆண்டவர் சொல்ல, இன்னைக்கே பிரச்சனைக்கு விடுதலை. நான் ஆண்டவர் சொல்ல, மகனே பாரத்தை மேலே வச்சிரு. வேதம் சொல்லி கர்த்தர் மேலும் பாரத்தை வச்சிரு. நீ நீதியா இருக்கணும். நீதிமானதை ஒரு நாள் தள்ளாட விட மாட்டார். நீதிமான்கள் ஜெபம் உருக்கமான வேண்டுதல் அற்புதங்களை கொண்டு வருவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னை நீதிமானா நீதி உள்ளவளா என்னை மாற்றி ஆண்டவர். ஆண்டவர் பிள்ளைய வாழும்போது இடம் கொண்டு வளம் கொண்டு பெருகுவாங்க. பிள்ளைகள் இடம் கொண்டு வளம் கொண்டு பெறுவார்கள். நீ கைடிச்சுட்டு எல்லா காரியங்களும் கத்த உன்னை வாய்க்க பண்ணுவார். நீ செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஒவ்வொருடைய வீட்டிலையும் ஆண்டவரே ஆசீர்வாதம் கொளிக்கட்டும். நீங்க சொன்னீங்க, நீ நான் ஆசீர்வதிச்சிருக்கீங்க. இந்த பிள்ளைகளை எல்லாம் இயேசு நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். செல்வங்கள் செழிக்கட்டும், ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். ராமன் அவன் என்று இருக்கிறவருடைய ஸ்தோத்திரம். மகிமைந்த ராஜா உலாய் வருவீராக என்று எங்களுக்கு பெரிய காரியம் செய்திருக்க ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.